நேற்று பெட்ரோல் போடும்போது உங்கள் வண்டியில் டேங்கை ஃபுல் பண்ணீங்களா? இல்லையா? அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் கொஞ்சோண்டு பணத்தை லாஸ் பண்ணிட்டீங்க. நான் எதை பற்றி பேசுகிறேன்னா, இன்னைக்கு ஃபுல்லாக 3 டாபிக் தான் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 3 ரூபாய் விலையேற்றம் பெட்ரோல் டீசலில் 3 ரூபாய்ன்றது இந்திய அரசாங்கம் வந்து எல்லா ஸ்டேட்லேயுமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அமெரிக்காவோட டாலருக்கு நிகரான இந்திய மதிப்புன்றது ரொம்பவே சரிஞ்சிருக்கு. அதாவது 96 ரூபான்றது வந்திருக்கு. அதுக்கடுத்து 3வது நியூஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவோட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு விசிட் பண்ணியிருக்காரு. ஸோ இது எல்லாத்த பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேச போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 3 ரூபா பெட்ரோல் டீசல் விலையேற்றம் அப்படின்றது உங்கள் பாக்கெட் என் பாக்கெட் மட்டும் இல்லாமல் நம்ம வாங்கக்கூடிய சின்ன சின்ன வெங்காய தக்காளி பொருட்களோட விலையேற்றத்துக்கு கூட முக்கிய காரணமாக அமைய போகுது. அமெரிக்க டாலர் விலையேறா எனக்கு என்ன, இந்தியா டாலர் சரிஞ்சா எனக்கு என்னன்னு யோசிக்காதீங்க. நம்ம வெளிநாடுகள்லேருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய மொபைல்ஸு, லேப்டாப்பு, ஏன் கோல்டு முதற்கொண்டு வெளிநாட்டில் இருந்து நம்ம எந்த பொருள் இறக்குமதி பண்ணாலுமே அதுக்கு ஒரு முக்கிய காரணமாக அமெரிக்க டாலர்ன்றதான் இருக்குது. ஸோ அதனால் இந்திய டாலர் அடி வாங்குறதுனால அந்த பொருட்களோட விலையேற்றமும் அதிகமாக போகுது. இந்த மாதிரி டேஞ்சரான சுச்சுவேஷனுக்கு நடுவில் மோடி அவர்கள் யுஏஇக்கு விசிட் பண்ணியிருக்காரு. இது எந்த விதத்தில் நம்ம நாட்டுக்கு நல்லதை தேடி தரும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் என்ன வாய்ஸ் ஆர்மி கேங்கில் ஜாயின் பண்ணல அப்படின்னா இப்போவே வாய்ஸ் ஆர்மி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம 1318 பேர் இருக்கோம். ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. பலவலன் பேசாமல் டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஐ எம் வெற்றி, உங்களை வாய்ஸ் ஆஃப் வெற்றி சேனலுக்கு வரவேற்கிறேன். யுனைடெட் ஃபார் ட்ரூத், உண்மை அறிய வாருங்கள். முதல்ல உங்கள் பாக்கெட் ஏன் பாக்கெட் ஏன் நம்ம எல்லாத்தோட பாக்கெட்டையும் அஃபெக்ட் பண்ணக்கூடிய இந்த 3 ரூபா பெட்ரோல் டீசல் விலையேற்றத்தை பற்றியே பேச ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு அதாவது மே 15ஆம் தேதியான இன்னையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெட்ரோல் டீசலோட விலையேற்றம் எல்லாமே 3 ரூபான்றது ஒரு ஸ்டேட்லையுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டெல்லியில் பெட்ரோல் விலை 97 ரூபா 77 பைசாவும், மும்பையில் பெட்ரோல் விலை 106 ரூபா 68 பைசாவும், சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா 103 ரூபா 67 பைசாவும், கொல்கத்தாவில் இருக்கையில் எக்ஸ்ட்ரா 108 ரூபா 47 பைசான்ற அளவுக்கு விலை இருந்திருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு அப்படின்னா, இவ்வளோ நாளாக இந்திய அரசாங்கம்ன்றது வந்து இது வந்து இந்த கச்சா எண்ணெய் உயர்வுன்றது எப்பயுமே நடந்துட்டு இருக்க ஒன்று தான். ஆனால் இந்த 4 வருஷம் அளவில் இல்லாத அளவுக்கு இப்போ வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா 4 வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்த 100 ரூபான்ற ஸ்டேஜ்லேயே மெயின்டைன் ஆகிட்டு இருந்திருக்கும். ஆனால் ஒரே நாளில் இந்த 3 ரூபா விலையேற்றம் அப்படின்றது நடந்ததுக்கான முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லப்படுதுன்னா இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் பிரச்சனை. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்துட்டு இருக்க போரில் அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை மூடி வச்சிருக்கிறதுனால உலகத்தில் 20% போக்குவரத்து, அதாவது கச்சா எண்ணெய் சம்பந்தப்பட்ட இறக்குமதி போக்குவரத்து எல்லாமே எங்க நடக்குதுன்னா அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியா தான். இந்தியாவுக்குன்னு சொல்ல போனோம்னா 80% கிட்டத்தட்ட நம்ம ஊர்ல ஒரு 10-9% வண்டிக்கு தேவையான பெட்ரோல் டீசல் எல்லாமே அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியா வரக்கூடிய கச்சா எண்ணெய் மூலமா தான் கிடைக்குது. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா 10-9 வண்டியில போடக்கூடிய பெட்ரோல் எல்லாமே வெளிநாட்டு பொருட்கள் இருந்து நம்ம இறக்குமதி பண்ணப்பட்ட பெட்ரோல் டீசல்கள் எல்லாம் தான். சரி, 4 வருஷமா நல்லா தானே போயிட்டு இருந்தது. போர்லாம் கூட இப்போ ஒன்றும் ஆரம்பிக்கலையே, 3 மாசமா போர் போயிட்டு இருக்கே. அப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல ஏன் திடீர்னு இன்னைக்கு மட்டும் இந்திய கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா, கடந்த 10 வாரமா இந்திய பெட்ரோலியத்துல இருந்து சொல்லியிருக்காங்க, கடந்த 10 வாரமா எங்களுக்கு ஒரு நாளுமே 1000 கோடின்றது லாஸ் ஆயிட்டே இருந்திருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா பெட்ரோலுக்கு வந்து 20 ரூபா, 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 20 ரூபாயும் 1 லிட்டர் டீசலுக்கு 100 ரூபா வரைக்குமே எங்களுக்கு லாஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நஷ்டத்தை இந்திய அரசாங்கத்தினால ஒரு அளவு தான் ஹேண்டில் பண்ண முடியும். இதுக்கு மேலே எங்களால் ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்ற சுச்சுவேஷத்தில் இந்த பாரத்தை தூக்கி இந்திய மக்களோட தலை மேலே வச்சுட்டாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃப்ளைட் கம்பெனிலாம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த பெட்ரோல் டீசல்லாம் விலையேற்றனால எங்களால் சரியாக பயணிகளுக்கு தேவையான அந்த போக்குவரத்து சேவையை எங்களால் தொடங்க முடியல. நிறைய கண்ட்ரிகளுக்கெல்லாம் போகக்கூடிய ஃப்ளைட் எல்லாமே நாங்கள் இதோட நிப்பாட்டுறோம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. பெட்ரோல் டீசல் விலை ஏறிச்சு அப்படின்னா வண்டியில் போடக்கூடிய பெட்ரோல் விலை ஃபஸ்ட்டு ஏறும். ஸோ அதனால் என்னாகும் அப்படின்னா இந்த லாரி ஓட்டுநர்கள் சங்கம், இந்த பஸ் ஓட்டுநர்கள் சங்கம் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விலையேற்றுவாங்க. அந்த விலையேற்றம் யார் மேலே விழுவும்? மக்களாகி நம்ம தலை மேலே தான் விழுகும். அது மட்டும் இல்லாமல் போக்குவரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா காய்கறியிலேருந்து ஏதாவது ஒரு பொருளை வந்து நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும், 5 கிலோமீட்டர் கொண்டு போகணுன்னாலுமே அதுக்குமே பெட்ரோல் டீசல் போடுவோம் இல்லையா? ஸோ அப்போ வந்து இந்த பெட்ரோல் டீசலோட விலையேற்றம் ஏறுது. 1 பைசா ஏறினாலுமே அது வந்து யாரை டைரெக்டாவோ இன்டெரக்டாவோ அஃபெக்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து அது எங்கே போடுவாங்க அந்த சார்ஜ்? இப்போ அந்த பொருள் கொண்டு போகிறவங்க யார் வாங்குறவங்களோ அவங்க தலையில தான் கட்டுவாங்க. அதை வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்க? வாங்கி மக்கள்கிட்ட சேல் பண்ணுவாங்க. மக்கள்கிட்ட சேல் பண்ணும்போது அந்த காசுல எங்கேருந்து எடுப்பாங்க? மக்களோட பையிலிருந்து தான் ஒன்று உருவாங்க. ஸோ அதன் அடிப்படையில் வெங்காயம் விலை ஏறும், தக்காளி விலை ஏறும், வெளிநாடுகள்லேருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய தங்கம் விலை ஏறும். ஏன் லேப்டாப்பு, ஃபோனு, சார்ஜர், நம்ம எந்த பொருள் என்ன வாங்கினோம்னாலே காசுன்றது ஏறும்.
இதுக்கு பேர் தான் இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க, அதாவது பணவீக்கம்னு சொல்லுவாங்க. அடுத்த சில மாசங்களுக்கு நம்மள வந்து பாடா போட்டு வாட்டி எடுக்க போகுதுன்றதுல எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. அதுக்கு அடுத்து என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்திய ரூபாயோட மதிப்பு அப்படின்றது அதில் பாதாளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. டாலரோட வேல்யூன்றது எங்கேயோ மேலே உச்சத்தில் போய் டான்ஸ் ஆடிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். இன்னைக்கு பெட்ரோல் டீசலோட விலையேற்றத்தோட அடி மட்டும் இல்லாமல் அமெரிக்கா டாலரோட மதிப்பு இந்திய ரூபாய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து $95.86 இருந்த மதிப்புன்றது இன்னைக்கு ஒரேடியாக $96 போயிருச்சு. இது வரைக்கும் இந்திய வரலாற்றில் இந்த அளவுக்கு மேலே போனது அப்படின்றது கிடையவே கிடையாது. அமெரிக்கா டாலர் விலையேறினா எனக்கு என்ன, விலை குறைஞ்சா எனக்கு என்ன அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு என்ன மேட்டர்ன்றதை தெளிவா சொல்றேன். இப்ப இந்தியா கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும், இந்திய கவர்மெண்ட் மட்டும் கிடையாது, எல்லா உலக நாடுகளுமே அமெரிக்காவோட கட்டுப்பாட்டு கீழே தான் இருக்காங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த கச்சா எண்ணெய் வாங்கணும் விற்கணும் எதுனாலுமே வந்து அந்த பொருளாதாரம் எந்த பண அடிப்படையில் நடக்கும் அப்படின்னா டாலர் அடிப்படையில் தான் நடக்கும். ஸோ அதனால இந்திய கவர்மெண்ட் வந்து அமெரிக்கா மட்டும் இல்லை, நம்ம யார்கிட்ட ரஷ்யாவை தவிர, ஏன்னா ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆகாது. ஸோ வேற யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல இருந்தாலும் சரி, ஈரான்ட்ட இருந்தாலும் சரி, வேற எங்க இருந்து நம்ம கச்சா எண்ணெய் இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னாலுமே அந்த எந்த காசுல பண்ண முடியும் அப்படின்னா டாலர்ல மட்டும்தான் பண்ண முடியும். உங்களுக்கு சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நீங்க என்கிட்ட அமெரிக்கா டாலர் $1 தரீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு திருப்பி இந்திய ரூபாய் மதிப்புல எவ்வளவு தருவேன் அப்படின்னா $96 தருவேன். புரியுதா உங்களுக்கு? இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, அமெரிக்காவோட $1 வச்சு இந்தியாவில் டெய்ரி மில்க் சில்க் சாக்லேட் அதோட ப்ரைஸ் வந்து $100 இருக்கும். அதை வந்து அந்த $1 இல்லை $1 அந்த டாலரை வச்சு நம்மளால் வாங்க முடியும். இதுவே $1 கொடுத்தா அப்படின்னா நமக்கு இப்போலாம் ஒரு கச்சா மேங்கோ சாக்லேட், கோபிகோ சாக்லேட்ன்ற மாதிரி ஒரு சின்ன சாக்லேட் மட்டும்தான், இத்திலியூண்டு சாக்லேட் தான் கிடைக்கும். ஆனால் அமெரிக்காவில் அந்த $1 வேல்யூன்றது இவ்வளோ பெரிய டெய்ரி மில்க் சாக்லேட் வாங்குற அளவுக்கு இருக்கு. ஸோ அதனால இந்திய நாடுகள் மட்டும் இல்லாமல் எந்த நாடுமே டாலரில் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ற கட்டாயத்தில் தள்ளப்படுறதுனால டாலரோட வேல்யூன்றது பல மடங்கு அதிகரிக்குது. ஒரு பொருளோட வேல்யூன்றது அதிகரிச்சுது அப்படின்னாலே அந்த பொருளுக்கு வந்து டிமாண்ட்றது கிரியேட் ஆகும். இதனாலேயே இந்திய ரூபாயோட மதிப்புன்றது அடி வாங்குறதுனால ஃபாரின் இன்வெஸ்டர், அதாவது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் இந்தியாவில் முதலீடு பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அவங்க எல்லாமே இந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வட்டி விகிதம்ன்றது கம்மியாகாதனால அவங்க போட்ட பணத்தை எல்லாமே திருப்பி வித்ட்ரா பண்ணிட்டு அவங்க நாட்டுக்கே போயிடுறாங்க. ஸோ அதனால இந்த பணத்தோட வேல்யூ அப்படின்றது ரொம்பவே கீழே போயிருச்சு. டாலர்ல தானே பாதிப்பு, எனக்கு என்ன அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, நான் தான் ஃபாரின் போல, ஃபாரின் காசு வாங்கல, ஃபாரின் செப்பல் வாங்கல, வாட்ச் வாங்கல, இந்த மாதிரி ஃபாரின் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பொருளுமே உபயோகிக்கலையே, நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லா இந்தியன் பொருட்களை மட்டும்தான் உபயோகிப்பேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, நம்ம வாங்குற ஃபோனாக இருந்தாலும் சரி, வாட்சாக இருந்தாலும் சரி, லேப்டாப்பு, தங்கம், ஏன் ஆயில் முதற்கொண்டு எல்லாமே வந்து நிறையா பொருட்கள் நம்ம வெளிநாட்டிலேருந்து தான் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதன் அடிப்படையில் எல்லா பொருட்களோட விலையேற்றமும் அதிகமாக தான் போகுது. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த கச்சா எண்ணெயே எடுத்துக்கோங்களேன், 80% கச்சா எண்ணெய்ன்றது நம்ம வெளிநாட்டில் இருந்து தான் வாங்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் கச்சா எண்ணெய் விலை ஏறிச்சுனாலே முடிஞ்சு. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா முக்கியமாக என்ன தேவை? பெட்ரோல், டீசல் தான் தேவை. ஸோ அப்போ பெட்ரோல் விலை ஏறிச்சு அப்படின்னா போகிற போக்குவரத்து செலவுன்றது அதிகமாகும். அந்த போக்குவரத்து செலவு யார் தலையில் வந்து விடியும்? மக்களோட தலையில தான் வந்து விடியும். ஒருவேளை நீங்கள் ஃபாரின் ட்ரிப் போகணும்னு நினைச்சாலோ, இல்லை உங்கள் குழந்தைங்களை ஃபாரினுக்கு படிக்க வைக்க அனுப்பணும்னு நினைச்சீங்க அப்படின்னாலோ, முன்னர் இருந்ததை விட இப்போ பல மடங்கு நீங்கள் அதிகமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஏற்பட்ட இந்த இக்கட்டான சுச்சுவேஷனுக்கு நடுவில் தான் இந்திய பிரதமர் மோடி அவர்கள் அபுதாபிக்கு பயணம் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு இந்த தங்கம் வாங்குறதுன்றதை வந்து ஃபுல்லாவே கம்மி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பொது போக்குவரத்தை வந்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுங்க, தனியாக வாகனம் எடுத்துட்டு போயிட்டு தனியாக சுத்துறது இந்த மாதிரி எல்லாத்தையுமே தவிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டெல்லியில் கூட பார்த்தீங்க அப்படின்னா முதல்வர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தன்னோட அந்த ஸ்குவாட் இருக்கும் பார்த்தீங்களா, கார்லாம் போங்கள, கான்வாய் வாகனங்கள், அதில் கூட 2 வாகனத்தை வந்து EV வாகனமாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்து மோடி அவர்கள் சொன்னதை ரெஸ்பெக்ட் பண்ணி இந்த மாதிரி பெட்ரோல்லாம் சேவ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி கிரீன் எனர்ஜிக்கு மாறிட்டதா அவங்க சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் இதை வரவேற்கவும் செஞ்சிருக்காங்க. சரி, இங்கே பெட்ரோல் விலை ஏறுது, இந்திய ரூபாயோட மதிப்பு கம்மியாகுது, இதெல்லாம் சரி பண்ணுறதுக்காக இந்திய கவர்மெண்ட் என்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்க, என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படின்ற கொஸ்டின் எல்லாத்துக்குமே இருக்கும். அதுக்கு விடை தர விதமாக தான் மோடி அவர்கள் UAE, அதாவது அபுதாபிக்கு வந்து பயணம் பண்ணியிருக்காரு. மோடி அவர்கள் அபுதாபியோட அதிபரான பேர் மட்டும் கொஞ்சம் எனக்கு வரமாட்டேங்குது அதனால நான் பார்த்தே பிடிக்கிறேன். அதிபர் ஷேக் முகமது பின் சயீத் அல் நல்யானை, ஓகேங்களா, சந்திக்கிறதுக்காக போயிருக்காரு. இது வந்து ஒரு சாதாரணமான விஷயமா எல்லாருமே சொல்ல கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ராஜதந்திரம், அதாவது ஜியோ பொலிட்டிக்ஸ், எரிசக்தி ராஜதந்திரம்ன்றது நடக்க போகுது அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்றாங்க.
முதல் கோரிக்கையா மோடி அவர்கள் அபுதாபி அதிபருக்கு என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா, அபுதாபிக்கு இன்னொரு பக்கம் செங்கடல்னு ஒன்று இருக்கு. ஸோ அந்த வழியா வரக்கூடிய கச்சா எண்ணெய் கப்பல்களா இருந்தாலும் சரி, இல்லை ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வழியா வரக்கூடிய கப்பலா இருந்தாலும் சரி, இந்தியாவுக்கு பாதுகாப்பான முறையில் தங்கு தடையின்றி தேவையான அளவு கச்சா எண்ணெயை முடிஞ்சது அப்படின்னா மிகப்பெரிய டிஸ்கவுண்ட், அதாவது சலுகை விலையில எங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் வச்சதாகவும், இந்திய ரூபாயோட சரிவு காரணமா டாலர்னால எங்களால் உங்ககிட்ட இருந்து கச்சா எண்ணெய் இம்போர்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால நம்ம உள்நாட்டு கரன்சி மூலமா டிரான்ஸ்ஃபர் பண்ணி பணத்தை வந்து பரிவர்த்தனை செஞ்சு கொண்டு உங்ககிட்ட இருந்து கச்சா எண்ணெயை நாங்கள் வாங்கிக்கிறோம். ரூபாயை கொடுத்தோ அபுதாபியோட கரன்சியான திராம கொடுத்தோ நாங்கள் வந்து உங்ககிட்ட இருந்து கச்சா எண்ணெயை வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் கோரிக்கையை வச்சிருக்கிறதாகவும் பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்த கோரிக்கைப்படி உள்நாட்டு கரன்சி மூலமா பெட்ரோலியத்தை பர்ச்சேஸ் பண்றது அப்படின்னு நடந்தது அப்படின்னா இந்த டாலர் சம்பந்தப்பட்ட இந்திய ரூபாயோட சரிவு இருக்கு பார்த்தீங்களா, அதை தடுக்கிறதுக்கு ஒரு சிறந்த ஆயுதமா இருக்கும். அதுக்கடுத்து இந்தியாவில் அபுதாபியில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இந்தியாவுக்குள்ளார வணிகம் செய்கிறது, அதாவது முதலீடு செய்கிறதாகவும், அப்புறம் சிஇபிஏ அதாவது காம்பன்சேஷன் ஆஃப் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் ஒப்பந்தத்து மூலமா நிறையா வந்து அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ண போகிறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ பாரத பிரதமர் மோடி அவர்கள் இந்த 3 முக்கியமான விஷயம், அதாவது உள்நாட்டு கரன்சி மூலமா பணத்தை வந்து பரிவர்த்தனை பண்ணி பெட்ரோலியத்தை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம நாட்டில் விற்கிறது மூலயமா இந்த பண மதிப்பை வந்து தடுக்க முடியும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும், ரெண்டாவது வந்து அபுதாபிலேருந்து வரக்கூடிய கச்சா எண்ணெய் எல்லாமே டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் நமக்கு கிடைக்கும் மாதிரி வழிவகை பண்ணுறதுக்காகவும், மூணாவது வந்து அபுதாபியில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே இந்தியாவுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக ஆகுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் எல்லாமே பண்ணிக்கோங்க, காம்பன்சேஷன் இது பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி இந்தியா வந்து வழிவகை செஞ்சு கொடுத்ததாகவும், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக பார்க்கப்படுது. இந்தியாவுக்கு வந்து இதனால் மக்களோட அந்த பெட்ரோல் சம்மந்தப்பட்ட கச்சா எண்ணெய்க்கு, ஏன்னா பேசிக் வந்து அதுதான் கச்சா எண்ணெய் நம்பி தான் இப்போ நிறைய உலக நாடுகள் இருந்துட்டு இருக்கு. இந்தியாவுக்கு அது ரொம்பவே தேவை, ஏன்னா மக்களோட பாப்புலேஷன்றது இந்தியாவில் உலகத்துல முதல் இடமா இருக்கனால மக்களோட பிரச்சனை முதல் அளவில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த கச்சா எண்ணெய் விலையேற்றம்ன்றதா இருக்கும். ஸோ அதை கம்மி பண்ணுறதுக்கு நம்ம அபுதாபி கிட்ட இந்த மாதிரி வச்சிருக்க டீலிங் அண்ட் டிஸ்கஷன் டிஸ்கவுண்டட் இது எல்லாமே வந்து ஒரு நல்ல மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக இருக்கும்னு எல்லாருமே சொல்லிக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சுருக்கமாக சொல்ல போனால் உலக உரண்டையில் எங்கேயோ ஏதோ ஒரு மூலையில் ஒரு போர் நடந்துட்டு இருக்கு. அதனால இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்ம மக்களோட பாக்கெட்டில் இருக்கக்கூடிய காசுன்றது அடி வாங்கிட்டு இருக்கு. நம்ம நாட்டுக்கு வரக்கூடிய கச்சா எண்ணெயோட விலைன்றது அதிகமாயிட்டு இருக்கு. இதை சமாளிக்கிறதுக்காக நம்ம நாட்டு தலைவர்கள் வேற நாட்டை தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய பொருளாதார சங்கிலி, அதாவது எக்கனாமிக் செயின் சொல்லுவாங்க. ஒரு விஷயம் அஃபெக்ட் ஆனனால என்னென்ன மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு பாருங்க. மோடி அவர்கள் இங்கேருந்து போய் அங்கே போய் நம்ம நாட்டு மக்கள் நம்ம நாடு நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக யுஏஇ கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த போயிருக்காங்க. ஸோ அடுத்து இன்னும் வேற எங்கெங்கெல்லாம் போக வேண்டியது இருக்குன்னு தெரில. எப்படி பார்த்தாலும் இன்னும் வரப்போகிற அடுத்த கொஞ்சம் மாதம்ன்றது இந்திய மக்களுக்கு ரொம்பவே கடுமையான முறையில் தான் இருக்க போகுதுன்றது ஓப்பனாகவே தெரியுது. இங்கே தான் ஸ்டார்டிங்கில் வந்து இப்போவே வந்து நமக்கே தெரிஞ்சு போச்சு 3 விலையேற்றம்ன்றது ஆல்ரெடி தெரியும். இந்த பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, அப்புறம் இன்னும் ஒரு சில கண்ட்ரிலெல்லாம் வந்து வீக் ஆஃப் விட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் யாருமே வேலைக்கு வர வேணாம், வீட்டில இருந்தே வேலை பாருங்க அப்படின்ற மாதிரி. வாரத்தில் 7 நாளில் 4 நாள் மட்டும் வேலை பாருங்க, 3 நாள் லீவு உங்களுக்கு, நீங்கள் வராதிங்க, முடிஞ்சால் வீட்டிலேருந்து வேலை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்டோட பஸ் எல்லாத்தையுமே வந்து முடக்கி வச்சிட்டாங்க. ஸோ அதே மாதிரி சுச்சுவேஷன்றது திருப்பி இந்தியாவுக்கு வருமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குது. மேக்ஸிமம் அந்த அளவுக்கு போகாது, பட் போகிற சுச்சுவேஷனை பார்த்து அங்கே தான் கொண்டு போய் நிறுத்துவாங்கன்னு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரே நாளில் 3 ரூபா விலையேற்றம் அப்படின்றது திருப்பி அடுத்த விலையேற்றம் வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு தெரில. ஆல்ரெடி இந்திய பொருளாதாரத்தில் கச்சா எண்ணெய் நிறுவன அவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க எங்களுக்கு ஒரு நாளும் 1000 கோடி ரூபாய்க்கு மேலே லாஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் விலையேற்றமே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ விலையேற்றி இருக்க இந்த 3 ரூபான்றது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. அவங்களுக்கு வந்து அந்த நஷ்டத்தை வந்து ஈடு கொடுக்குற அளவு இருக்குமா இல்லை இருக்காது அப்படின்னா மறுபடியும் இன்னும் எவ்வளோ விலையேற்றம் அதிகம் பண்ண போகிறாங்க அப்படின்றது எல்லாமே நம்ம பொறுத்து இருந்தால் பார்த்தாகணும். இந்த 3 ரூபா பெட்ரோல் டீசல் விலையேற்றம்ன்றது உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாதிரிலாம் அஃபெக்ட் பண்ணும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாத உண்மை தெரிஞ்சுக்க வாய்ஸ் ஆஃப் பெட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாய்ஸ் ஃபார் மீ உங்கள் தட்டனை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் கிளம்புறேன், அது வரைக்கும் பாய்.